நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த வான் காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர். மோகன். இந்த வான் காற்றூடாக ஒரு கவிதை. இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து அன்பு சகோதரி தமிழ் செல்வி. அந்த நல்ல உள்ளத்திற்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் பயணிப்போம். இக்கவிதை காதலர் தினத்தை பற்றி எழுதப்பட்டது. காதலர் தினத்திற்காக. கவிதை காதல். ஆக்கம் கனடாவில் இருந்து தமிழ் செல்வி. தாயன்பின் அடையாளம் காதல். இதை சொல்லிவிட வார்த்தைகள் இல்லை, உணர்ந்தால் மட்டும் புரியும் காதல். ஒருவரின் பண்பில் வரலாம், அவரின் பழக்கத்தில் வரலாம், பரிவில் வரலாம். அது கூட காதல்தான், காமத்திற்கல்ல. அன்பான வார்த்தைகளால் கூட காதலை வாழ வைக்கலாம். இதுவும் ஒரு வகை காதல்தான். தாய் அன்பின் அடையாளம் காதல். இதை சொல்லிவிட வார்த்தைகள் இல்லை, உணர்ந்தால் மட்டும் புரியும் காதல். ஒருவரின் பண்பில் வரலாம், அவரின் பழக்கத்தில் வரலாம், பரிவில் வரலாம். அது கூட காதல்தான், காமத்திற்கல்ல. அன்பான வார்த்தைகளால் கூட காதலை வாழ வைக்கலாம். இதுவும் ஒரு வகை காதல்தான். வாழ்த்துக்கள் அன்பு சகோதரி தமிழ்ச்செல்வி. காதலர் தினத்தில் காதல் காதல் என்று காதலை சொல்லி இருக்கின்றீர்கள். மீண்டும் அடுத்த கவியில் உங்களை நான் சந்திப்பேன் என்ற ஒரு நம்பிக்கையில் என் அன்பான அன்பு நேயர்களை உங்களிடமிருந்தும் இப்போது விடைபெறுகின்றேன். வாருங்கள், தாருங்கள் உங்கள் ஆதரவை. பிரிவோம், சந்திப்போம். நம்பிக்கை தானே வாழ்க்கை. இது ஆர். மோகன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று.